இன்றைக்கி நம்ம கார்டனில் என்னென்ன பூ பூத்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பன்னீர் பட்டன் ரோஸ் 3 பூ பூத்துருக்கு. அதில் ஒரு பூ மட்டும் நல்லா விரிஞ்சிருந்தது. அந்த ஒன்றை மட்டும் பறிச்சுட்டு மற்ற ரெண்டையுமே செடியிலேயே விட்டாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாமந்தி பூ. சாமந்தி பூவில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பூ மட்டும் நல்லா விரிஞ்சிருக்கு. மற்றதெல்லாம் மொக்கா இருக்குது. அந்த ஒரு பூவை மட்டும் பறிச்சுட்டு மற்றதெல்லாம் செடியிலேயே விட்டாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரெட் ரோஸுங்க. இதில் 2 பூ பூத்துருக்கு. இந்த சின்ன பூ பார்த்திங்கன்னா காலையில் மொக்கா தான் இருந்தது. 10 மணிக்கு பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சிருச்சு. அந்த ரெண்டையும் பறிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆனி டியூப்ரே ரோஸுங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்மெல் பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நிறைய அடுக்குகள் இருக்கும். இதழ்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ஒரு பூ வச்சாலும் அழகாக நல்லா இருக்குங்க. பார்க்குறக்கே ரொம்ப லுக்காக இருக்கும். அதையும் பறித்து எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் ரோஸ், ஒரு ஆரஞ்சு ரோஸ், இந்த ரெண்டையும் பறிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் பட்டன் ரோஸுங்க. இது லாஸ்ட் டைமே நிறைய பொறிச்சிருந்தேன். இந்த டைமு பார்த்திங்கன்னா ஒரு 15 பூ பக்கமாக இருக்குது. அந்த 15 பூக்களையும் பறித்து எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் வெளியே வந்து பார்க்கலான்னு பார்த்தா செம்பருத்தி செடியில் ஒரு 5 பூ பூத்துருந்தது. ஒரு 5 பூ பூத்துருந்துச்சுங்க. இந்த 5மே நல்லா பெருசாக இருந்தது. நம்மகிட்ட இவ்வளோ பூ இருக்குது. அந்த 5 பூவையும் பறித்து எடுத்தாச்சுமா எல்லா பூவுமே. இன்றைக்கி மொத்தமாக இத்தனை பூக்களுமே நம்ம பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு தான் கொண்டு போகிறோம். கொஞ்சம் நிறைய பூ இந்த மாதிரி இருந்தது. நம்ம வீட்டில் செடி இருந்ததுன்னா இதுதாங்க ஒரு பாசிட்டிவ். பூக்காக காலையில் கோயிலுக்கு போகிறதுக்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை. தேங்க்யூ.